சாரி டீச்சிங்னா என்ன? லேர்னர்ஸ்னா என்ன? டீச்சிங் பத்தி கூட கேட்பாங்க. எஃபெக்டிவ் டீச்சர்னா என்ன? எஃபெக்டிவ் டீச்சிங்னா என்னன்றதும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும் நமக்கு. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு டீச்சிங்க அஃபெக்ட் பண்ணுது? அந்த மாதிரி இருக்கும். இதுவும் இங்க கேட்டிருக்காங்க. இது நம்ம சிலபஸ்ல இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. ஒரு சிலபஸ முதல்ல கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 50% ஆஃப் கொஸ்டின் சிலபஸ்க்குள்ள தான் வரும். மீதி 50% கொஸ்டின்ஸ் தான் அப்டேட்டடா வரும். ஃபர்ஸ்ட் அந்த 50% ஆஃப் கொஸ்டின்ஸ நம்ம தயார் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இத படிக்காம, இத புரிஞ்சுக்காம அப்டேட்டடுக்கு போனோம்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. ஏன்னா இப்பயும் சொல்றேன், நம்ம எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாம். நான் இல்ல, வேற யாராலயும் கம்ப்ளீட்டா எதையும் குடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மள எப்படி ஃபெயில் பண்ணலாம், எப்படி வந்து ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் செட் பண்ணப்படுது. நம்ம என்ன பண்ணணும், நம்மள இன்னும் எங்க படிக்கணும், லாஸ்ட் டைம் பிவைக்யூஸோட ட்ரெண்ட்ஸ் என்ன, அந்த ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம தான் அனலைஸ் பண்ணி, நம்ம இன்னும் அப்டேட்டடா நம்மனாலயே படிச்சுட்டு போணும். அங்க தான் இருக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி சில இது நம்ம தான் நம்மள வளர்த்துக்கணும். ரைட். இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிக்கிறவங்களுக்குள்ள, கண்டிப்பா அவங்களுக்கு எதுனா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே மத்தவங்க சொல்றத கேட்டு பாசிவா படிக்கிறவங்கள இருக்கவே மாட்டாங்க. ரைட்டா? அவங்களோட எஃபோர்ட், அவங்களோட ஆக்டிவ்னஸ் அங்க கண்டிப்பா இருக்கும். அப்ப மட்டும் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். ரைட்டா? அடுத்தது நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங். எதெல்லாம் டீச்சிங்க அஃபெக்ட் பண்ணுது? ஒரு டீச்சருக்கு. அது நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒரு பிசிக்கலாவும் இருக்கு, சைக்காலஜிக்கலா இருக்கு. அதெல்லாமும் இருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் நம்ம சொல்றோம். அப்புறம் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், அப்புறம் இவாலுவேஷன் சிஸ்டம். ரைட்டா? ஸோ நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் நான் எடுக்கிறேன் மேம். இந்த யூனிட்ட நான் எப்படி படிக்கிறதுன்னா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. டீச்சிங்னா என்ன? எஃபெக்டிவ் டீச்சிங்னா என்ன? எஃபெக்டிவ் டீச்சர்னா என்ன? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங்னா என்ன? மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் என்ன? இந்த டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட்ல லேர்னர் சென்டர்ட்னா என்ன? இதெல்லாம் ஒரு பேசிக்ஸா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம்ல எதெல்லாம் அந்த டீச்சர இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்றதுக்கு உதவுது. அது எல்லாமே இதுல ட்ரெடிஷனல், மாடர்ன், ஐசிடி பேஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவாலுவேஷன்னா என்ன? ஸோ இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கிறது. ரைட்டா? இத ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. இதுல இன்னும் என்ன அப்டேஷன் தேவைப்படுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ புரிஞ்சுப்போம். முதல்ல என்ன இருக்குன்னு. அடுத்தது இப்ப நான் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் நான் எடுக்கிறேன் மேம். இதுல நான் என்ன படிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல் யூனிட் டீச்சிங் படிக்கிறதே பெஸ்ட். ஏன்னா இருக்கிற யூனிட்ஸ விட டீச்சிங் கொஞ்சம் ஈஸி. கூட நம்ம டீச்சிங் ஃபீல்ட்லயே நீங்க இருக்கீங்கன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும். இல்ல மேம் நான் வேற ஒரு ஏன்னா இது வெறும் எஜுகேஷன் பேப்பர் மட்டும் எழுதுறவங்க கிடையாது. காமர்ஸ் எழுதுறாங்க, மேனேஜ்மென்ட் எழுதுறாங்க, லா எழுதுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். பட் ஏன் இந்த டீச்சிங் இங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு இத முடிச்சுட்டு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபஸரா போயிட்டு ஒரு காலேஜ்ல உட்கார தானே போறோம். நம்ம காலேஜ்ல போய் வொர்க் பண்ணும்போது, டீச்சிங் பண்ணும்போது, சில ஆஸ்பெக்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெரிய வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்காக இருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட். இந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட் எதுக்கு இருக்குன்னா, இதுல நெறைய பேசிக்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டும் கலந்து தான் இருக்கும். நாளைக்கு நம்ம இத முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது, நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட் படிச்சோம்னா நமக்கு வந்துரும். ரைட். இதுல என்ன மேம் எனக்கு தெரியணும்னா, கண்டிப்பா ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? டைப்ஸ் என்ன? இது இங்க ஒரு வேர்ட்ல இருக்கு. ஆனா இதுக்குள்ள நெறைய டீடைல்ஸ் இருக்கு. நெறைய டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு. அப்புறமா பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம்னா என்ன? அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா என்ன? இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல நெறைய இருக்கு. அப்புறம் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ரிசர்ச் ப்ராசஸ்னா என்ன? எப்படி மேம் பண்ணணும் ரிசர்ச் ப்ராசஸ்? நெறைய இருக்கு. ஓகே. அப்புறமா தீசிஸ்னா என்ன? ஆர்டிக்கல் ரைட்டிங்னா என்ன? அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச், ரிசர்ச் எத்திக்ஸ். இதுதான் நம்ம ரிசர்ச் ஆப்டிட்யூட்ல குடுத்திருக்கிற சிலபஸ். ரைட். இவ்வளோதான் இருக்கு. ஆனா, இதுல நம்ம படிக்க வேண்டியது நெறையவே இருக்கு. சோ என்ன பண்ண போறீங்க? முதல்ல இப்ப நானு பேப்பர் 1 ஸ்டார்ட் பண்றேன்னா, டீச்சிங் ஆப்டிட்யூட் படிங்க. ரிசர்ச் ஆப்டிட்யூட் உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நமக்கு இதுல 10 யூனிட் இருக்கு. யோசிச்சு பாருங்க 10 யூனிட் இருக்கு. இந்த பக்கம் பேப்பர் 1லயும் 10 யூனிட் இருக்கு. பேப்பர் 2லயும் 10 யூனிட் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த 20 யூனிட் இருக்கு. இப்ப உங்களுக்கு இருக்கிற டைம் என்ன? நமக்கு இப்ப ஜூன் மாசம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கண்டிப்பா ஜூன்ல எக்ஸாம் நடக்கும்.
ஒண்ணு ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும், இல்ல செகண்ட் வீக்ல இருக்கும். ஸோ உங்க ஷெட்யூல ஜூன் வரைக்கும் தள்ளாதீங்க. மேக்ஸிமம் மே 20க்குள்ள உங்களோட சிலபஸ முடிக்கணும் இப்ப நீங்க. இந்த 20 யூனிட்டுமே பேப்பர் 1, பேப்பர் 2வ மே 20க்குள்ள நம்ம முடிக்க போறோம். ரைட்டா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டைம் என்ன? மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு. மேல ஒரு 20 டேஸ் இருக்கு. ரைட்டா? ஒரு இதுவாவே வச்சா கூட சண்டேஸ்ல யாரும் பெருசா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். விட்டுருங்க. ஸோ 25 டேஸே வச்சா கூட எவ்வளவு நாள் கையில இருக்கு உங்ககிட்ட? மேக்ஸிமம் நீங்க போனாலும் 60 டேஸ் வச்சுக்கோங்க. இந்த 60 டேஸ்க்குள்ள இந்த 2த்த முடிக்க போறீங்க. அதுக்கு ப்ராப்பரா ஒரு டைம் செட் பண்ணுங்க. இனி இந்த எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணா நம்மளால சிலபஸ் கவர் பண்ணவே முடியாது. ரைட்டா? இப்ப நான் ரிசர்ச்லயும், டீச்சிங்லயும் ஒரு சின்ன ஒரு 5 இதுல சொல்லிட்டேன். ஆனா இது உள்ள ஒவ்வொன்னும் இன் டெப்த் போம்போது நெறைய விஷயம் இருக்கு. நம்ம இது மட்டும் படிச்சா பத்துமா? கன்டென்ட் மட்டும் படிச்சா பத்தாது இல்லையா? இப்ப எப்படிலாம் பிஒய்க்யூஸ் கேட்கறாங்கன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்மளே ஒரு பிரெயின் ட்ரெயின் பண்றதும் இம்பார்ட்டன்ட். நம்ம எம்சிக்யூஸ் நம்ம புரிஞ்சு படிச்சு பார்க்கணும். ஏன்னா, யுஜிசி நெட் எக்ஸாம்ல பைலிங்குவல் இருக்கும். பட் ஹிந்தில இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் அட்டெண்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்கிலீஷும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? நம்ம பேசிக் இங்கிலீஷ்லயும் கொஸ்டின்ஸ் வரும் இல்லன்னு இல்ல. ஆனா, சில வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, நியூவா இருக்கும். நம்ம அத என்ன பண்ணுவோம்? அந்த வேர்ட் புரியலனா கூட, அந்த சென்டென்ஸ் நமக்கு புரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? எம்சிக்யூஸ் நம்ம பண்ணி பார்க்கணும். ஸோ எம்சிக்யூஸ் பண்ண இன்னும் என்னன்னா, நமக்கு ரீடிங் ஸ்கில் வளரும். ஏன்னா, நம்ம யுஜிசி நெட்டோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் லென்தியா இருக்கும். நான் அந்த கொஸ்டின் பேப்பர் கூட வச்சிருந்தேன். இதோ இத மாதிரி இருக்கும். இது அசர்ஷன், ரீசன் எப்படி இருக்கு இந்த கொஸ்டின்? இது கொஞ்சம் லென்தியா இருக்கா? இந்த மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? இந்த 4 சென்டென்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஏதோ 4. சில சமயத்துல இந்த மாரி மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். மேட்ச் த ஃபாலோயிங்ல வருதா? ஸோ கொஞ்சம் லென்தியாவும் வரும், சின்னதாவும் இருக்கும். நடுவுல நமக்கு மேத்ஸ் வேற இருக்கு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? கான்செப்ட்ட புரியணும். கொஞ்சம் லென்தியா இருக்கிற கொஸ்டின்ஸ நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ சில ஸ்கில்ஸ் நம்ம தான் வளர்க்கணும். இந்த மாரி குரோனாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். இது ரியல் கொஸ்டின் பேப்பர். ஓகே. ஜான் 2026 வந்த ரியல் கொஸ்டின் பேப்பர். எல்லாமே வெறும் மேட்ச் த ஃபாலோயிங்ல வராது. நமக்கு எல்லாமே நார்மல் எம்சிக்யூஸ்ல இருக்காது. மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ல கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. எல்லாம் மல்டிபிள் ஆப்ஷன். ஓகே. இது மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ல நெறைய வரும் அந்த மாரி தான். இது அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். இது மேத்ஸ் கொஸ்டின் இது. ரைட்டா? ஸோ இது மாரி நம்ம 10 யூனிட் அப்படியே ஸ்கேட்டர் ஆயி தான் வரும் நமக்கு. இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கொஞ்சம் லென்தியா கொஸ்டின் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதும் இருக்கு. ஸோ பேப்பர் 1 நீங்க ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். இது ரியல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. அசர்ஷன் ரீசன்ல வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் இடியம் அகாடமில, நீங்க இன்னிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம 2 யூனிட்ட நம்ம பார்த்தாச்சு. என்ன படிக்கணுன்ற ஐடியா வந்துட்டு இருக்கும். ரைட். இப்ப நான் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயமே வந்துரும். ஐய்யய்யோ! இவ்ளோ இருக்கான்னு. இப்ப நம்ம இந்த 2 யூனிட்ட மட்டும் தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 யூனிட்டோட ஃபவுண்டேஷன் கிளாஸஸ ஃபர்ஸ்ட் பாருங்க. இதோட எம்சிக்யூஸும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. யூனிட் 4 கம்யூனிகேஷன், அப்புறம் யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங், யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், யூனிட் 8 ஐசிடி, யூனிட் 9 பீப்பிள் டெவலப்மெண்ட், பிடிஇன்னு சொல்லுவோம். யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன். இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னது? வெறும் யூனிட் 1 எல்லாத்தையும் போட்டாலும் நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் யூனிட் 1யும், யூனிட் 2யும் நல்லா கிளியரா படிக்க போறீங்க. எப்படி படிக்கிறீங்க? நம்மளே ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஒரு 4 டேஸ் நம்ம பண்ணோம். ரைட்டா? இந்த மாதிரி நம்ம சேனல்ல இருக்கு. இதுல என்ன இருக்கும்னா, பேசிக்ஸ் எல்லாமே கிளியரா கவர் ஆயிருக்கும். ரைட். இப்ப டே 1, டே 2, டே 3, டே 4ன்னு கவர் பண்ணியிருக்கோம். மேம் இதுலருந்து கொஸ்டின்ஸ் வருமா? இதுலருந்து வரும்னு நான் சொல்லல. ரைட்டா? இப்ப நம்ம 7த் எக்ஸாம் எழுதும்போது வெறும் ஏபிசிடி தான் வருதா? நம்ம அந்த கொஸ்டின் வர ஆன்ஸரே வருது இல்ல. ஸோ அந்த அந்த ஏபிசிடிங்கிறது நம்ம படிச்சது ஒரு நார்மல் ஒரு ஆல்ஃபபெட்ஸ்.
அது நம்ம ஒரு வேர்டா எழுதும்போது, சென்டென்ஸா எழுதும்போது ஹெல்ப் பண்ணுதுல்ல. அதே மாதிரி தான். கான்செப்ட்ஸ புரியாம நம்ம அப்டேட் பண்ணாலும், நமக்கு அதுக்குள்ள நம்மளால சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ரைட்டா? ஸோ இத முதல்ல பேசிக்ஸ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஓரளவு பேசிக்ஸ பாருங்க. ரைட். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? இது நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்கனாலே தெரியும். நம்ம நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம பண்ணியிருக்கிறது. ரைட். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2க்கு பண்ணியிருக்கிறோம். எப்படி படிக்கணும்ன்றத நான் அதுல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிலபஸையும் தாண்டி சில கான்செப்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சிலபஸ்ல அவ்வளோதான் இருந்துச்சு. பட் நம்ம படிக்க வேண்டியது இத்தன இருக்கு இதுல. ஸோ இது எல்லாமே நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இத முதல்ல நீங்க பாருங்க. ரைட்டா? நம்ம இது ஏதோ மத்தவங்க சொல்றத கேட்டு பண்றது கிடையாது. நானும் யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ரைட். அதே மாதிரி இது நம்ம 5த் பேட்ச் பண்றதுனால, இந்த ஒரு 4, 5 சைக்கிள்ஸா நம்ம அனலைஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். பேப்பர் 1ஓட ட்ரெண்ட். ஸோ கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இத படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ என்ன பண்ண போறோம் நம்ம இப்ப? நீங்க என்ன பண்றீங்க? பேப்பர் 1 நீங்க இத லைட்டா எடுத்துக்காதீங்க. இதுல நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரியா? நம்மளோட சிலபஸையும் தாண்டி இதுல நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இத ஃபர்ஸ்ட் கிளியரா பாருங்க. இதுல யூனிட் 1, யூனிட் 2 இருக்கும். நெக்ஸ்ட் டே 2ல யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 பத்தி இருக்கு. நெக்ஸ்ட் டே 4ல யூனிட் 9, யூனிட் 10 இருக்கும். அதுக்கப்புறம் டே 3லயும் நமக்கு இருக்கும். ரைட். ஸோ இத மாதிரி இந்த 4 தீமே இந்த டே 3 இதுல நமக்கு யூனிட் 6, 7, 8ன்னு இருக்கும். ஸோ முதல்ல இத கொஞ்சம் அப்படியே ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. ரைட். இல்லன்னா வெறும் யூனிட் 1, யூனிட் 2 நல்லா படிச்சுட்டு, உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருந்தாலும், அதுல ரிலேட்டட் எம்சிக்யூஸ கொஞ்சம் அப்படியே சால்வ் பண்ணி பாருங்க. ரைட். நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு எம்சிக்யூ செஷன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இது ரிலேட்டடாவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பேப்பர் 1 என்ன படிக்கணும்? அத ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு, பேப்பர் 2க்கும் அதான் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் என்ன படிக்கணும்? அதுவும் பண்ணிட்டு, ஒரு எம்சிக்யூ செஷன் இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ இத முதல்ல நீங்க பாருங்க. இத பார்த்தா தான் கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டே நம்ம பண்ணா தான், நம்ம யூனிட் 1, யூனிட் 2 நம்ம நல்லா படிக்க முடியும். ரைட்டா? அந்த கான்செப்ட்ஸ் தெரியாம உட்காந்து இந்த எம்சிக்யூஸ் பண்ணும்போது நமக்கு கன்ஃப்யூஷன் தான் வரும். ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க? யூனிட் 1, யூனிட் 2வ சரியா படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3ல என்ன படிக்கணும்? யூனிட் 4, யூனிட் 5 எப்படி அப்ரோச் பண்ணணும்? எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கேட்குறாங்க? இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோலயும் நான் ஷேர் பண்றேன். ரைட்டா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு புதுசுனா, முதல்ல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பேப்பர் 1 ரிலேட்டடா வீடியோஸ் நம்ம நெறைய போட்டுட்டு இருக்கோம். இது 10 டே கிராஷ் கோர்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். இது யுஜிசி நெட் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளும் இந்த 10 இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே என்ன டாபிக்ஸ் படிக்கணும், இது கூட நான் ஆக்சுவலா போட்டிருக்கேன். என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க படிங்க. படிக்க படிக்க இது உங்களுக்கு புரியும். டீச்சிங் ஆப்டிட்யூட், ரிசர்ச் ஆப்டிட்யூட் ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எடியம் அகாடமில பேப்பர் 1, பேப்பர் 2 2த்துக்குமே நம்ம கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். பேப்பர் 1க்கும் கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஏப்ரல் 2ண்ட்லேருந்து நம்ம பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, தாராளமா நம்மளோட ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 பிளான் வச்சிருக்கோம். பிளான் 1, பிளான் 2. இந்த பிளான் 1 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா எல்லா 10 யூனிட்டுக்குமே வீடியோ லெக்சர், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் ரெடியாவே இருக்கும். அது ஒரு கோர்ஸா நம்ம குடுத்துருக்கோம். இந்த பிளான் 1 கோர்ஸ், செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு இப்ப நம்ம ஏப்ரல் 2ண்ட் ஸ்டார்ட் பண்ண போற இந்த கிராஷ் கோர்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ அங்க நம்ம லைவ் கிளாஸஸ் பண்ணும்போது, இவங்களும் அந்த லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். கூடவே நம்ம அதுக்கு பண்ண அந்த மெட்டீரியல்ஸ இதுலயும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இந்த பிளான் 2 இது வெறும் கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான். ரைட்டா? ஸோ இது ₹2000 வரும். இது ₹3000 வரும். நீங்க ஜாயின் பண்ணணும்னா, ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. வீக்லி 3 டேஸ் இதற்கு கிளாஸ் இருக்கும். மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஃபார் பேப்பர் 1 இருக்கும். ஸோ அப்ப நம்ம நெறைய டிசைட் பண்ணலாம் எப்படி பண்ணணும்னு.
ரைட்டா? பட் நீங்க பேரலலா யூடியூபையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. யூடியூப்லயும் நம்ம கிளாஸஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ரெகுலர் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க முடியும் டாபிக்ஸ. ரைட். நெக்ஸ்ட் நம்மளோட பேப்பர் 2 கோர்சஸ் மேனேஜ்மென்ட், லா, இங்கிலீஷ், தமிழ், பொலிட்டிக்கல் சயன்ஸ், ஈவன் எஜுகேஷன் நம்ம இது 5த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ். உங்களோட மேஜர் பேப்பர் எதுவா இருந்தாலும், நம்ம இதுக்கும் நம்மளோட கிராஷ் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1 யூடியூப்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தெரியும். எல்லா மென்டர்ஸுமே யுஜிசி நெட் குவாலிஃபைட் மென்டர்ஸ். ஸோ அவங்க கிளாஸஸ் ஃபவுண்டேஷன், பேசிக் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கான்செப்சுவல் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பாருங்க. மென்டர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்துச்சுன்னா, தாராளமா கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். பேப்பர் 2க்கு. பேப்பர் 2 கிராஷ் கோர்ஸஸும் நமக்கு செகண்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட்டா? ஸோ இதுவும் நம்ம ஆப்ல இருக்கும். இதோட ஃபீஸும் ₹3000. இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்க எது ஜாயின் பண்ணாலும், இந்த மந்த் ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த மந்த் ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன், 2 மந்த்ஸ் இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன் இதுல இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸஸ்க்கு மட்டும் இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த மேஜர் பேப்பர் மேனேஜ்மென்ட், லா, இங்கிலீஷ், தமிழ், பொலிட்டிக்கல் சயன்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஈவன் எஜுகேஷனா இருந்தீங்கன்னா, தாராளமா இந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? எஜுகேஷனுக்கு ஆக்சுவலா நம்ம ஃபுல் கோர்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க மேஜர் பேப்பர் எஜுகேஷனா இருந்தா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும். யுஜிசி நெட் பேப்பர் 1 எந்த அளவு இம்பார்ட்டன்ட், அத எப்படி படிக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூனிட்ஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம், எதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு, எங்க அப்டேஷன் தேவைப்படுது, அது எல்லாமே இதோட கன்டினியூவேஷன் கண்டிப்பா அடுத்த வீடியோல எப்படி யூனிட் 3 படிக்கணும், யூனிட் 4 படிக்கணும்னு எல்லாமே நான் சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே தடவ சொன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். இப்போதைக்கு யூனிட் 1, யூனிட் 2 கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளோட அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வீடியோஸ பாருங்க. ரைட்டா? ஸோ பாருங்க. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா இன்னும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். தாராளமா கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு டைரக்ட் கைடன்ஸ், மென்டர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் த பெஸ்ட்.